அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி LM358 இந்த ஐசியினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஐசியையும் நாம் ஏற்கனவே பார்த்த NTC யூஸ் பண்ணி நாம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ இதுதான் LM358 அந்த பிளாக் டயக்ராம். இதில் உள்ள 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்கும். இந்த ரெண்டாவது வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டு, இந்த ப்ளஸ் வந்து 3 நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இதனுடைய அவுட்புட் வந்து 1ல் வெளியில் வரும். அதே மாதிரி இங்கே 5 6 இது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், இது ஒரு ஆப்ரேஷன், 2 இருக்கும். இதில் நாம் வந்து இந்த ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டயக்ராம் வச்சு நாம் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம ஒரு 9 வோல்ட் டிசி அல்லது 12 வோல்ட் டிசி இங்கே கொடுத்தோம்னா, இங்கே வந்து ஒரு 10K வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர் இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதனுடைய சென்டரை வந்து செகண்ட் பின்னில் கொடுத்துட்றோம். அது மாதிரி இங்கே ப்ளஸில் இருந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் அதனுடைய வேரியபிள் அந்த சென்டரை வந்து 3வது பின்னில் கொடுத்துறோம். இந்த 1வது பின்னை வந்து அவுட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2வது பின்னு 3வது பின்னு அந்த அவுட்டு 3 இடத்துலையும் எப்படி வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 3 மீட்டர் அந்த இடத்துல ஃபிட் பண்ணி இந்த 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் உள்ள வோல்டேஜை நம்ம எப்படி செட் பண்ணுறது மூலமாக இந்த அவுட்புட் வோல்டேஜ் வருது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பயன்படுத்தி நாம் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதற்கு ப்ரெட் போர்டில் நான் இந்த LM358 ஐசியை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐசிக்கு முதல்ல நாம் வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும். இப்போ இதில் இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 8வது பின் பாசிட்டிவ், 4வது பின் நெகட்டிவ், 4வது பின் கிரவுண்ட் பண்ணிட்டோம், 8வது பின்னை பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி 10K பொட்டன்ஷியோமீட்டர் 2 எடுத்துக்கிறோம். இந்த பிரெட் போர்டில் இது ரெண்டையும் இந்த இடத்துல ரெண்டையும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாட்டினுடைய ரைட் சைடை பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். சென்ட்ரு டேப்பை இந்த சென்ட்ரல் லெவல் டேப்பை வந்து செகண்ட் பின்னில் கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பாட்டு இதனுடைய ரைட் சைடு இதை வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்கோம். அந்த சென்ட்ரு எடுத்துகிட்டு போய் 3rd பின்னில் கொடுத்துருக்கோம். லெஃப்ட்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நாம் இதில் சப்ளை கொடுத்து 1வது பின்னில் அவுட்புட் எப்படி வரும், 2வது பின் 3வது பின்னில் எப்படி வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த போர்டில் 1வது பின்னு 2வது பின்னு 3வது பின்னு இந்த 3க்கும் 3 மல்டிமீட்டர் தனித்தனியாக ஜாயின் பண்ணி அதனுடைய வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த முதல் மல்டிமீட்டரை நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோபை 1வது பின்னில் ஃபஸ்ட்டு பின்னில் வோல்டேஜ் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம் 1வது பின்னில். அடுத்து 2வது மல்டிமீட்ரு இதில் நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரோபை வந்து நம்ம செகண்ட் பின்னில் 2வது பின்னில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் 2வது பின்னில். அடுத்து இன்னொரு மல்டிமீட்ரு இந்த மீட்டரில் கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோப் வந்து 3வது பின்னில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுக்கிறோம். இந்த சென்டரில் உள்ளது அவுட்புட்டு, இது வந்து செகண்ட் பின், இது 3rd பின். இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணுறோம். சப்ளை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கண்ட்ரோல்லையும் மினிமம் பொசிஷன் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த சப்ளை ஆன் பண்ண போகிறோம். 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2வது பின்னில் ஒரு வோல்டேஜ் வைக்கிறோம், ஒரு 5 வோல்ட்டு 2வது பின்னில். இப்போ இது 3வது பின்னில் இப்போ நான் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். வோல்டேஜ் கூட்டிகிட்டே வருது. கரெக்டாக இந்த 5 வோல்ட்டை எக்ஸீட் ஆகும்போது இங்கே அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், நான் திருப்பி குறைக்கிறேன். இப்போ 4.1 இருக்குது, 4.2 இருக்குது, 4.3, 4.4, 4.5, 4.6, 7, 8, 9 வரைக்குமே இங்கே அவுட்புட் வரலை. இப்போ 4.9க்கு மேலே 5 வந்தவுடனே அவுட்புட் வந்துருச்சு. அப்போ இந்த 2வது பின்னில் நம்ம என்ன வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கோமோ
அதை இந்த மூணாவது பின்னோட வோல்டேஜ் எக்ஸீட் ஆகும்போது அவுட்புட் வந்துடும். ரெண்டாவது பின்னு அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட்டு, மூணாவது பின்னு நான் இன்வெர்ட்டிங் இன்புட். இப்போ இந்த ரெண்டாவது பின்னில் 5 வோல்ட்டு 5.07 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது பின்னில் அந்த 5.08 இந்த 7 எக்ஸீட் ஆகும்போது இங்கே அவுட்புட் வந்துடும். இப்போ திருப்பி குறைக்கிறேன் பாருங்கள், 4.99 இங்கே 5.07, இப்போ அவுட்புட் 0. இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் வந்து கரெக்டாக அந்த 5.07 எக்ஸீட் ஆகும்போது அவுட்புட் வந்துடும். இப்போ இதுதான் இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய முறை. இப்போ நம்ம பார்த்த அதே மாதிரியே இப்போ தேர்ட் பின்னில் 5 வோல்ட்டு இங்கே செட் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்ட் பின்னில் 5.7 இருக்குது. இப்போ இந்த செகண்ட் பின்னில் உள்ள இந்த வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் 5.2 பாருங்கள். இப்போ இதுக்கு கிராஸ் பண்ணும்போது 5 கிராஸ் பண்ணி கீழே போகும்போது அவுட்புட் வந்தாச்சு. இந்த மாதிரியும் நம்ம செகண்ட் பின்னையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி செகண்ட் பின்னையும் தேர்ட் பின்னையும் அந்த வோல்டேஜ் கம்பேரட்டராக இந்த ஐசியை நாம் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த குணகத்தை பயன்படுத்தி நாம் இந்த இன்றைக்குள்ள ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஃபேன் ஆன் ஆஃப் யூஸிங் இந்த LM358 ஐசியும் இந்த என்டிசியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த என்டிசி டெம்பரேச்சர் கூடும்போது ரெசிஸ்டன்ஸ் குறையும். இந்த தேர்டு பின்னுக்கு இங்கே ஒரு 10K வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர் இங்கே ஜாயின் பண்ணி இந்த பாசிட்டிவ்க்கு இந்த நெகட்டிவ்க்கு இடையில் இன்பிட்வீன் ஒரு வோல்டேஜ் இதில் செலக்ட் பண்ணி வச்சிடறோம். இப்போ இந்த வோல்டேஜுக்கு கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாவது பின்னில் உள்ள இந்த என்டிசி டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும். இந்த தேர்டு பின் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுக்கிறத கிராஸ் பண்ணும்போது இங்கே ஒன்றாவது பின்லேருந்து அவுட்புட் வந்துடும். இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நாம் வந்து ஒரு ரிலே மாடியூலில் இன்புட்டாக கொடுத்தோம்னா இங்கே நார்மலி ஓப்பன் கனெக்ஷனில் கான்டாக்ட் இருக்காது. இங்கே பேட்டரியிலேருந்து ஒரு சப்ளை இங்கே கொடுத்துட்றோம். அதை இந்த காமனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபேனில் கொடுத்துட்றோம். நெகட்டிவாக நேரடியாக கொடுத்துறோம். இங்கே நாம் 9 வோல்ட் பேட்ரி டிசி யூஸ் பண்ணுறோம், டிசி ஃபேன். இப்போ இதவே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இதே இடத்துல நீங்கள் ஏசி ஃபேன் பயன்படுத்தலாம். ஏசி ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஒரு வயரை நியூட்ரலை இங்கே கொண்டு வந்து இதில் கட் பண்ணி இதில் கொடுத்துட்டு ஃபேஸை நேரடியாக கொடுத்துடலாம். அப்போ நமக்கு இந்த போர்டில் நியூட்ரல் வரும்போது நமக்கு வந்து பாதகம் இருக்காது. இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இங்கே முதல்ல இந்த ஐசிக்கு 8வது பின்னு 4வது பின் கிரவுண்டு, 8வது பின் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இப்போ இந்த என்டிசியை சர்க்யூட் படி பாசிட்டிவ்லேருந்து 10K அங்கே என்டிசி, அந்த என்டிசியும் இதுவும் ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் செகண்ட் பின் கொடுத்துட்டேன். என்டிசியுடைய அடுத்த எண்டு வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். அந்த 2வது பின்னுக்கு கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3வது பின்னுக்கு இந்த பாட்டை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட்டு ஓரத்தை கிரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த சென்டரை 3வது பின்னு கொடுத்துருக்கேன். இந்த 3வது பின்னுக்கு அடுத்து இந்த ரைட் எண்டை வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்கேன். இப்போ இது மவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து 1வது பின்லேருந்து இந்த ரிலே மாடியூலுக்கு கனெக்ஷன் பண்ணணும். இந்த ரிலே மாடியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ரிலே இருக்கும். நாம் வந்து ஒரு செக்ஷனில் ஒரு ரிலே மட்டும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 12 வோல்ட் ரிலே. இங்கே இன்புட் இருக்கும். இப்போ இதில் 12 வோல்ட் கிரவுண்டு இங்கே சப்ளை கொடுத்துடணும். ஃபஸ்ட்டில் கொடுத்தோம்னா அந்த முதல் ரிலே ஒர்க் ஆகும், செகண்டில் கொடுத்தோம்னா இந்த ரிலே ஒர்க் ஆகும். கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஜம்பர் ஒயர் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனு 12 வோல்ட்டு, அடுத்து கிரவுண்டு. இப்போ இதை வந்து 12 வோல்ட்டுக்கு ப்ரௌனும் கிரவுண்டுக்கு பிளாக்கும் இதில் இன்சர்ட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ரிலே மாடியூல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு வயர் நமக்கு வந்து இந்த ரிலே இந்த பக்கம் இருக்கிறனால இந்த 2வது இந்த ஆரஞ்சு தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆரஞ்சு வயரை கொண்டு வந்து 1வது பின்னில் கொடுத்துறேன். இங்கே நம்ம வந்து காமன், நார்மலி ஓப்பன் இதை தான் யூஸ் பண்ணணும். அதற்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசி ஃபேன் எடுத்துக்கிறேன். இந்த டிசி ஃபேனில் பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஏசி கொடுத்தீங்கன்னாக்கா நியூட்ரலை கட் பண்ணிக்கணும், ஃபேஸ் நேரடி கொடுக்கும். இதில் வந்து நெகட்டிவ் நேரடியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு சப்ளை கொடுப்பதற்கு இந்த மாதிரி 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். நிறைய பின்னில் இந்த டிசி சாக்கெட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ரெட்டு வந்து பாசிட்டிவ், ஆரஞ்சு வந்து நெகட்டிவ். இந்த ரெட்டை பாசிட்டிவில் கொடுத்துறோம், ஆரஞ்சு நெகட்டிவில் கொடுத்துறோம். இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலை வந்து கம்ப்ளீட்டாக லோ பண்ணிடுறேன். இந்த மல்டிமீட்டரை நம்ம இந்த 3வது பின்னுக்கு எவ்வளோ வோல்டேஜ் செட் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே
மூணாவது பின்னில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இன்னொரு மல்டிமீட்டர் நாம் இந்த என்டிசி அதனுடைய ஜங்ஷனில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வச்சுக்கிறோம். பாருங்க, இதில் இந்த என்டிசியோடைய ஜங்ஷனில் 4 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த 4 வோல்ட் இருக்கிறனால இந்த மூணாவது பின்னில் இந்த வோல்ட்டு கிட்ட கொண்டு வந்துட்டோம்னாக்கா 4 வோல்ட் 4.1னா இங்கே 4.2 4.3 வச்சுக்கிட்டோம்னா கட் ஆஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகும். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த வோல்டேஜை பாருங்கள். அதை கிராஸ் பண்ணோன்னா இங்கே ஆன் ஆயிடுச்சு. இங்கே 3.9 இருக்குது, இங்கே 3.8 இருக்குது. இப்போ இதில் ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம இந்த என்டிசி ஹீட் பண்ணும்போது இதுக்கு கீழே இந்த வோல்டேஜ் வரும்போது இங்கே ஃபேன் ஆன் ஆயிரும். பாருங்கள், ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய பாடி டெம்பரேச்சர் தான், நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே வோல்டேஜ் வந்து 3.75, இங்கே 3.8. இந்த 0.5 வோல்ட் டிஃபரன்ஸில் இங்கே வந்து ஆன் ஆகி இந்த ஃபேன் ஓடுது. இப்போ நான் என்னுடைய ஹேண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ஃபேன்கிட்ட கூலிங்காக கொண்டு போகிறேன். பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. இது கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். இப்போ இங்கே 3.8 செட் பண்ணியிருக்கோம், இங்கே 3.9 இருக்குது. இயல்பாகவே இது வந்து 4 வோல்ட்டு இந்த இடத்துல ஜங்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்கக்கூடிய என்டிசி இந்த மாதிரி இருக்கிறதா முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஆன் ஆயிடுச்சு. இந்த வோல்டேஜுக்கு கீழே இது இருக்கிற வரைக்கும் இந்த 0.1 வோல்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கிற வரைக்கும் ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நான் என்னுடைய ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா, என்னுடைய பாடி டெம்பரேச்சர் தான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதுக்கு இந்த என்டிசி கூல் ஆகும்போது பாருங்கள் இது இன்க்ரீஸ் ஆகும். இந்த வோல்டேஜை கிராஸ் பண்ணும்போது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சரில் இந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி இந்த ஃபேன் ஆன் ஆஃப் ஆகும். இப்போ நான் டிசி ஃபேனில் காமிச்சிருக்கேன். இதே ரிலே மாடியூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏசியே இங்கே யூஸ் பண்ணலாம். திரும்பவும் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். இங்கே 3.8 இருக்குது, இங்கே 3.9 இருக்குது. அந்த 0.1 வோல்ட் டிஃபரன்ஸு. இப்போ இதை நான் இந்த என்டிசியை என்னுடைய ஹேண்டில் சும்மா டச் பண்ணுறேன். பாருங்க, ஆன் ஆயிடுச்சு, ஃபேன் ஓடுது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த LM358 ஐசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், 2 வோல்டேஜை கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த 2 வோல்டேஜை நம்ம செட் பண்ணுறோம்ல, பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து 0.1 வோல்ட்டு 0.15 வோல்ட்டு தான். அந்த டிஃப்ரென்ஸில் இந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி இந்த ஃபேன் ஆப்ரேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். பாய்.